நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்ம படத்தில் வேறு நடிக்கிறாங்க பாலாஜி சார். அவர் கேட்டு இந்த பாட்டை கற்றுக்கிட்டு பாடணும்னு சொல்லி ஒரு ஃபியூ டேஸில் வந்து அந்த பாட்டை உட்காந்து படித்து நோட்ஸ் எடுத்து நான் வந்து வாய்ஸ் நோட்டாக அனுப்பினேன். ஏன்னா அவரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல, அதனால இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது, ஒரு ஆசையாக கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாய்ஸ் நோட்டாக நான் அனுப்பினேன். பிரசாத் சார் வந்து பாலாஜி சாருக்கு அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை ஒரு சில காரணங்களுக்காக நான் அந்த பாட்டை இப்போ பாட விரும்புகிறேன். ஏன்னா அந்த பாடல் வரிகள் என்ன சொல்கிறதுனா, இன்றைக்கி இருக்கிற தேதிக்கு அந்த மறைந்த அந்த ஆத்மாவுக்கு அது ரொம்பவே வந்து பொருந்தும். இவருடைய மறைவு, எனி ஆர்டிஸ்ட் ஃபார் தட், எனி ஒரு நல்ல ஒரு கலைஞன், மக்களுடைய மனதில் இடம்பெற்ற கலைஞர்கள், அவங்க வில்லனாக நடிக்கிறாங்க, ஹீரோவாக நடிக்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை. நடிப்பு துறையில் எப்படி அவங்களுடைய நடிப்பை நடிச்சிருக்காங்க, அவங்களுடைய தொழிலை எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க. அது பாடகராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், பாடல் ஆசிரியராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த மாதிரி மக்கள் மனசில் இடம்பெற்று இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் டேனியல் பாலாஜி சார். எனக்கு ஆக்சுவலாக அவர்கிட்ட வந்துட்டு அந்த வீடியோ காலில் நான் பேசினப்போ கூட அவர் ரொம்ப ஜாஸ்தி சிரிக்கல, அவர் ரொம்ப கம்மி தான் எனக்கு சிரிச்சது. இன்ஃபேக்ட் அவருடைய ஃபோட்டோ வந்துட்டு கேட்டது கூட அவர் சிரித்து இவ்வளோ அருமையாக முழுசாக நல்லா சிரித்த ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க குடும்பத்தினர்கிட்டேருந்து கேட்டு நாங்கள் வாங்கினோம். ரொம்ப ஒரு காமான ஒரு பர்சன். ஷோபனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஆனால் பார்த்தா டெரராக இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட வந்து எனக்கு அவர்கிட்ட பேசலாமா வேண்டாமா, சார் காஃபி சாப்பிட்றீங்களா, சார் டீ எதாவது சாப்பிட்றீங்களா, சாப்பாடு எப்படி இருந்தது, ஏதாவது குறைகள் இருக்கா, ஏதாவது தேவையா, எல்லாம் கேட்குறதுனா கூட எனக்கு ஒரு பயம். ஆனாலும் பேசுவேன், தைரியமாக போய் பேசுவேன். வேண்டாம் மேடம், தேங்க்யூ, இப்படி தான் சொல்லுவார். இந்த ஷெல்லுக்கு உள்ளே வந்துட்டு வேற ஒரு பாலாஜி சார் ஒருத்தர் இருக்கார். இங்கே ஷெல்லுக்கு வெளியில் இருக்கிறது டேனியல் பாலாஜி அவர்கள், அந்த ஷெல்லுக்கு உள்ளே இருக்கிறது பாலாஜி சார் அவர்கள். ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்டிங் பர்சனாலிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். படத்தில் ஒரு நடிகரை பார்க்குறதுக்கும் நிஜ வாழ்க்கையில், அவங்களோட யதார்த்த வாழ்க்கையில் அவங்கள பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள். அவர் இவ்வளோ தூரம் ஆன்மீகத்தில் சிறந்து இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு தேடுதல் இருக்கும் அவருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் இந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது அதிகமாக வந்து ஈஸ்வர் கிருஷ்ணாவோடையும் சாருகேஷ் அவர்களுடையும் அவர் அதிகமாக பேசியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் கூட ரன்னிங் கேரக்டராக வந்துட்டு இருந்த பாபு அவர்களோடும் முத்து அவர்களோடும் அதிகமாக அவர் வந்துட்டு பேசியிருக்கிறாரு. அப்போவே வந்து ஈஸ்வர் கிருஷ்ணா கிட்டக்க அவர் சொல்லியிருக்கிறாரு, இதுதான் என்னுடைய கடைசி படமாக இருக்கும், இதுக்கப்புறம் நான் பரிபூர்ணமாக ஆன்மீக வழியில் தான் போகிறதா இருக்கேன். இதில் என்னென்னா, மனுஷன் எவ்வளோ சம்பாதிச்ச காசும் வந்து ஒரு 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 அருமையான ஒரு கோயிலை வந்துட்டு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பயங்கரமான ட்ரெஸ் போட்டுலாம் நாங்கள் வந்து பெருசாக ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. அட்லீஸ்ட் இந்த ஆர்பிஎம்மோட ஜேர்னியில் அட்லீஸ்ட் நான் சொல்லணும்னா, சாதாரணமாக ஒரு வேஷ்டி வீட்டில் இருக்கும்போது சாதாரண ஒரு வேஷ்டி கட்டிட்டு தான், ஒரு பனியன் போட்டுட்டு தான் அவர் இருந்திருக்காரு. தட்ஸ் கான்ட்ராஸ்ட் திங். அண்ட் முக்கியமாக இந்த டைரக்டர் பிரசாத் பிரபாகர் சார் அவர்களோட பாலாஜி சாருக்கு நாங்கள் செட்டிலேயே சொல்லிப்போம். பிரசாத் சாரெல்லாம் நாங்கள் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிரசாத் சார் வந்து எதாவது சீன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொள்றதுக்கு எதாவது வந்தானாக்கா, ஷபா வந்துட்டிங்களா சொல்லுங்கள், இப்படி தான். ஸோ அந்த ஷபாங்கிறது நாங்கள் சொல்லி எங்களுக்கு இதெல்லாம் பயங்கரமான ஒரு ஹாண்டிங்கான மெமரிஸ் ஆகிடுச்சு. எனக்கு ஹியூமராக இருந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஹாண்டிங் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.